ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். உங்களிடம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கணுமாங்க? 3 விரலி மஞ்சள் உங்கள் கையில் இருந்தால் மட்டும் போதுங்க. பணவரவு அதிகரிக்கும். தொழில் செய்பவராக இருந்தாலும் மாத சம்பளம் வாங்குவதாக இருந்தாலும் சரிங்க, வரும் வருமானம் உயர வேண்டும் அப்படின்னு தான் விரும்புவாங்க. ஆனால் இப்படி அனைவருக்கும் நடக்கிறதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. கைக்கு பணம் வருவதும் தெரியாது, போவதும் தெரியாது. வந்த வேகத்திலேயே மொத்த வருமானமும் போய்விடுது. திடீரென ஏதாவது ஒரு செலவு வந்து கையில் இருக்கும் பணம் அனைத்தும் செலவாகி விடுகிறது. கையில் பணம் வரவும் மாட்டேன் என்கிறது, அப்படியே வந்தாலும் வரும் பணம் கையில் தங்கவும் மாட்டேன் என்கிறது என புலம்பி வருத்தப்படுபவர்களை இன்றைய காலகட்டத்தில் அதிகங்க. வருமானத்தை பெருக்குவதற்கான வழிகள் தெரிந்தாலும் தெய்வீக அருள் நம்மை சுற்றி நேர்மறையான ஆற்றல்கள் இருந்தால் மட்டுமே பணத்தை சேமிக்கவும் பெருக்கவும் முடியும். அந்த நேர்மறை ஆற்றல்களை நம்மை சுற்றி அதிகரிக்க செய்து வரும் வருமானத்தை பெருக செய்வதற்கு சில எளிய பரிகாரங்களை செஞ்சோம்னாவே போதுங்க. பணத்தை பெருக்குவதற்கான பரிகாரத்தை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்போது வீடு துடைத்தாலும் செய்யணுங்க. நீங்கள் வீடு துடைக்க எடுத்து வைத்திருக்கும் தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பையும் சிறிது மஞ்சளையும் சேர்த்து கலந்த பிறகு அந்த தண்ணீரை கொண்டு வீடு துடைத்து விடுங்க. இதை வாரம் ஒரு முறை கட்டாயம் செய்வது நல்லதுங்க. இதன் மூலம் வீட்டில் இருக்கும் தரித்திரம் நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் நீங்குவதுடன் மஞ்சள் குரு பகவானுக்குரிய நிறம் அப்படிங்கிறதுனால அங்கு பணவரவும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்படி நாம் வீடு துடைக்கும் பொழுது செய்த வேலைக்காக சரியான ஊதியம் கிடைக்காமல் இருந்தாலும் உடனேயே கிடைத்து விடுங்க. அடுத்ததாக பணவரவு அதிகரிக்கிறதுக்கு பற்றி பார்க்கலாங்க. இந்த பரிகாரம் செய்வதற்கு ஒரு வெள்ளை நிற துணியை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் துளசி இலைகளையும் மற்றும் 11 கிராம்பியை வைத்து இதை முடிச்சாக கட்டிக்கோங்க. அதை உங்கள் உள்ளங்கையில் வைத்து கண்மூடி சிறிது நேரம் பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்றும் உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவைக்கு பணம் கிடைக்க வேண்டும் என்றும் மனதார உங்கள் பிரார்த்தனையை மகாலட்சுமி தாயார்னு வச்சிருங்க. பிறகு இந்த மூட்டை அரிசி பானையில் யாருக்கும் தெரியாமல் போட்டு வச்சிருங்க. இதை மாதத்திற்கு ஒரு முறை மாற்றி வந்தீங்கன்னாவே போதுங்க. இதில் இருக்கும் காய்ந்த துளசியும் கிராம்பியும் எடுத்து கால்படாத இடத்துல போட்டு விடுங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா பணவரவு அதிகரிக்கும். இந்த மூட்டையும் பணத்தையே ஈர்க்கும் சக்தியை உங்களுக்கு தருங்க. அடுத்ததாக பணம் அதிகமாக சேரத்துக்கான இன்னொரு பரிகாரத்தை பற்றி பார்க்கலாங்க. இந்த பரிகாரம் கொஞ்சம் அதிகமாகவே பலன்களை விரைவில் கொடுக்கக்கூடியது. இந்த பரிகாரம் செய்வதற்கு 3 விரலி மஞ்சளை எடுத்துக்கோங்க. ஒரு சிகப்பு நிற துணியை எடுத்து அதில் 3 விரலி மஞ்சள் வைத்த பிறகு கொஞ்சம் கற்கண்டையை வச்சிருங்க. இதை அனைத்தையும் சேர்த்து ஒன்றாக முடிச்சாக கட்டி ஒரு டப்பாவில் போட்டுருங்க. இதை நீங்கள் பணம் வைக்கும் இடத்துல வச்சிருங்க. இதனால் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிப்பதோடு நீங்கள் ஏதாவது ஒரு செயலை தொடங்கவோ அல்லது நல்ல காரியத்திற்கு பணம் தேவை என்றாலோ அதற்காக நீங்கள் அலைய வேண்டிய அவசியமும் இருக்காதுங்க. உங்களுக்கு தேவையான பணம் எப்படியும் உங்களுக்கு வந்து சேருங்க. இந்த பரிகாரம் முடித்து 48 நாட்களுக்கு ஒரு முறை கட்டாயமாக மாற்றிவிட வேண்டுங்க. இதில் இருக்கும் மஞ்சளை கால்படாத இடத்துல போட்டுருங்க. கற்கண்டை தண்ணீரில் கரைத்து கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்.